குரூப் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் கூட இந்த பாடல்ல என்ன வகையான அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொருள் வேற்றுமை அணின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பொருள் வேற்றுமைன்னா, அது வேற்றுமை அணியோட ஒரு பிரிவாகும். இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, 2 வேறு பொருளோட ஒற்றுமைய முதல்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அத வேறுபடுத்தி காட்டுவது தான் பொருள் வேற்றுமை அணி. தண்டி அலங்கார பாடல பாருங்க. ஓங்களிடை உயர்ந்த தொழ விளங்கினா உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு கடலால் சொல்லப்பட்ட உலகத்தின் புற இருளை போக்கும். ஏங்கொள் நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள். இதுவும் மலையில தான் தோன்றி சான்றோர்களால் தொழப்பட்டு மக்களின் அறியாமைங்கிற அக இருளை போக்கும். மின்னீர் தனியாளி வெங்கதிர் என்று ஏனையது. இருளை போக்கும் இவரென்றில் ஒன்று கதிரவன். தண்ணீர் இல்லாத தமிழ். இன்னொன்று நமக்கு நிகர் இல்லாத தண்ணீர் இல்லாத தமிழ். தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே ஒற்றுமையை முதல்ல கூறினாங்க. கூறி அதுக்கப்புறம் அதுகளோட வேறுபடுத்தியும் காணிச்சிருக்காங்க. வேற்றுமை என்னது? அது புற இருளை போக்கும், இது அக இருளை போக்கும். இதுதான் வேற்றுமையான எனப்படும். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களும் தெரிஞ்சுக்க